குட் மார்னிங். இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது GCOL பேப்பர் 2024-25 சயின்ஸ் பேப்பர் ஒன்று நான் பார்க்க இருக்கிறேன். ஏற்கனவே நான் இதில் பார்ட் ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருக்கேன் இந்த சேனல்ல. இதில் கிரேட் 6ல இருந்து கிரேட் 11 வரைக்கும் மேத்ஸ் மற்றும் சயின்ஸ் விடயங்கள் போட்டுக்கொண்டு வரேன். உங்களுக்கு தேவையான பார்த்துக்கொள்ளுங்க. இதுல கடைசி பார்ட் 1ல 2-3 கேள்வி மிஸ் பண்ணி இருக்குது, டேட்ல ஸ்ட்ரக் ஆயிருக்கு. அந்த கேள்வி திருப்பி இருக்கேன். என்னது ஸ்ட்ரக்சர் கேள்வி பார்ட் 2ல ஸ்ட்ரக்சர் கேள்வி அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிய உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொள்ளும். ரைட், ஓகே. அப்ப இதுல முதலாவது பார்த்துக்கொள்ளும். உங்களுக்கு இதுல போட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னது தெரியும் நினைக்கிறேன். பார்ப்போம். பகுதியில பார்த்துக்கொள்வோம். பின்வரும் உருவில் நீர்த்தேக்கத்துக்கு அண்மையில் உள்ள சில சூழல் தொகுதிகள் காட்டப்பட்டுள்ளன. முதலாவது சுண்ணாம்பு சூளை, அடுத்தது பார்த்தோம்னா நடைபாதை, நடுவுல நீர்த்தேக்கத்தை சுத்தின்னு இருக்குது. புட்கள் வளர்க்கப்பட்ட பகுதி காணப்படுது. இந்தியாவில குடியேற்ற சூழல் காணப்படுது. அதுக்குள்ள என்னது வயல் சூழல் காணப்படுது. சரிதானே? ரைட். இப்ப பார்த்துக்கொள்வோம். இந்த வயல் சூழலில் காணப்படும் ஒரு உணவு சங்கிலி கீழே காட்டப்பட்டுள்ளது. புத்தாவரம், வெட்டுக்களி, மைனப்பதில இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உணவு சங்கிலியில என்னது முதலாவது போஷன் மட்டும் யாரா இருக்க வேணும், கட்டாயம் உற்பத்தியாகியாக காணப்பட வேணும். தன்மை தாவரமாக இருக்க வேணும். ரைட். எந்த உயிரினத்தில் இந்த வயலுக்கு பிரயோகிக்கப்படும் விவசாய ரசாயன பொருள் அதிக அளவு செறிவாக்கப்படும்? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், ரசாயன பொருட்கள் கூடிய அளவு செறிவாக்கப்படுறது ஒரு உணவு சங்கிலியில உயர்ந்த போஷணை மட்டத்துல காணப்படுறதுதான் என்னது செறிவாக்கப்படும். அப்ப இதுல பார்த்துக்கொள்வோம். இது என்னது போஷணை மட்டம் 1, போஷணை மட்டம் 2, இது போஷணை மட்டம் 3. அப்ப உயர்ந்த இது இருக்கும் மைனாவாக காணப்படும். அப்ப அதுலதான் கூடுதலாக செறிவாக காணப்படும். அப்ப மைனாவாக இருக்கும். அதே மாதிரி ஒண்ணு தெரிஞ்சிருக்க வேணும், புட்ஸ்தாவரம் வந்து என்னது உற்பத்தியாக்கி தற்போசனை. அதே மாதிரி வெட்டுக்குள்ளி அது வந்து என்னது ஒரு தாவர உண்ணி. ரைட். ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். மற்றது என்னது, இது வந்து முதலாம் படி நுகரி, இது வந்து என்னது 2ஆம் படி நுகரியாக இருக்கும். ஓகே, நுகரி என்ன, போஷணை மட்டங்கள் என்ன, அதில் தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? ரைட். அடுத்தது புத்தாவரம் உற்பத்தியாக தொழிற்படுவதற்கு ஏதுவாக உள்ள செயல்முறை யார்? அப்ப உற்பத்தியாக்கியாக இருக்க வேண்டும் சொன்னால் என்ன செய்ய வேணும், தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். என்ன? ஆகவே அப்ப அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய போது என்னது ஒளித்தொகுப்பு செயல்முறை செய்ய போகுது. ரைட். ஆகவே அப்ப என்ன செயல்முறை, ஒளித்தொகுப்பாக காணப்படும். சரிதானே? அடுத்து, இந்த நீர்த்தேக்கத்தின் மேற்பரப்பில் மிதக்கும் ஒரு பச்சை நிறப்படையாக அல்கா வகைகள் வளர்ச்சி அடைதல் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலிருந்து இடம்பெற்று வருகிறது. இந்நிலைமை எப்பேரால் அழைக்கப்படும்? என்னவாக இருக்க போது பிள்ளைகள்? நெற்போஷணை ஆக்கம் என்று சொல்லிக் கொள்ள போலாம். அடுத்தது, இந்த நிலைமை ஏற்படுவதற்கு ஏதுவான அயன் வகை ஒன்றை பேரிடுக. ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், என்னது நைட்ரேட் அயன், மற்றது என்னது போஸ்பேட் அயன். ஓகே, நைட்ரேட் அயன் சொல்லும்போது புத்தகத்துல இருக்குது என்ன. ஆகவே நைட்ரேட் அயன் NO3-. ஓகே, மற்றது என்னது போஸ்பேட் அயன் PO4-3-. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் என்னது HPO4 என்னது 2- ஆக இருக்கும். அதே மாதிரி H2PO4 என்னது மைனஸாக காணப்படும். ஓகே, வகையான அயன்களை நீங்கள் எழுதிக்கொள்ள முடியும். அடுத்தது பார்த்துக்கொள்வோம். பல மாத காலப்பகுதியில் நீர்த்தேக்கத்துடன் தொடர்பட்ட பல்வேறு மாலர்களுடைய வளைகள் கீழே தரப்பட்டுள்ள வரைவில் காட்டப்பட்டுள்ளன. நீர்த்தேக்கத்தில் அல்கா வளர்ச்சி அடைதலுடன் தொடர்பட்ட வளை எது? அப்ப ஆகவே எனது மாதிரி குடித்தொகை வளர்ச்சியாக இருக்கும். ஆகவே இந்த 3 கிராஃப்லையும் மாதிரி குடித்தொகை வளர்ச்சி, அதாவது சிக்மா கிராஃப் எதுவா இருக்க போதும் பி ஆக இருக்கும். ஆகவே பி. ரைட். ரைட். ஆக இந்த பேப்பர் நீங்க திருப்பி செய்து பார்க்க போது பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்க வேணும், அதாவது ஒரு மாதிரி குடித்தொகை வளர்ச்சி எவ்வாறு அமைதுன்னு சொல்லும் பொழுது அது ஒவ்வொன்றை இதுகள் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். ரைட். அடுத்தது, நீர்த்தேக்கத்தில் ஆக்சிஜன் செல்லுடன் தொடர்பட்ட வளை எது? அப்ப நீர்த்தேக்கத்துல பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு ஆரம்பத்துல என்னது அல்கா வளர தொடங்கல எங்களுக்கு என்ன நடக்கும், அதுல அல்கா வந்து என்னது ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியது. ஆகவே ஆக்சிஜனை வெளிவிடும்.
ரைட். ஆகவே அப்ப உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த நீர்த்தேக்கத்துல உங்களுக்கு என்ன நடக்கும், ஆக்சிஜன் செலவு ஆரம்பத்துல அப்படி இருக்கு, என்னது மெதுவா கூடும். அப்படி கூடிக்கொண்டிருக்கும் பொழுது அல்கான வளர்ச்சி என்ன செய்ய போகுது, அப்படி கூடிக்கொண்டு வரையேக்கல என்னது அந்த குழித்தொகை அதிகரிக்கல என்ன நடக்கும், கடைசியாக அது என்ன செய்யும், இறக்க வலிக்கும். ரைட். அப்ப இறக்க வலிக்கிறேக்கல எங்களுக்கு என்ன நடக்கும், அது அது என்ன செய்ய வேணும், பிரிகையாக வேணும். பிரிகைக்கு என்ன செய்யணும், ஆக்சிஜன் தேவைப்படும். ரைட். அப்ப அவ்வகையான இதுக்கு ஆக்சிஜன் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு என்ன நடக்கும், அந்த ஆல்கா வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடும் என்ன. அப்ப க்ளோஸ் பண்ணினோட எங்களுக்கு என்ன ஆக்சிஜன் இதுக்கும் பயன்பட்டு, ஆகவே அதனால எங்களுக்கு என்ன நடக்க போகுது, அதாவது ஆக்சிஜனுக்கான தேவை அதிகரிக்க போகுது. ஓகே. என்றதால அப்ப என்ன செய்ய போகுது, ஆக்சிஜன் அளவு படுத்தி அப்புறம் என்ன செய்வது, அப்படியே குறைஞ்சு அப்புறம் கடைசியா என்னது உங்களுக்கு வகையான கிராஃபாக காணப்படும். ஆகவே சியாக இருக்கும். அப்ப ஆரம்பத்துல கூடுறது என்ன ரீசன் விளங்கி இருக்க வேணும். அதுக்கு பிறகு ஏன் அல்கா வளர்றதால திருப்பி குறையுது என்று உங்களுக்கு விளங்கி இருக்க வேணும். சரிதானே. ஆகவே அதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன நடக்கும், என்னது காற்றின்றி வாழ் என்னது பாக்டீரியாக்கள் தோற்றம் பெற்று அது அப்புறம் அதுவும் நடக்கும் உங்களுக்கு தெரியும். ரைட். அடுத்து மேலே ஏகமா பி ஆகியவற்றுக்கு தெரிவு செய்யப்பட்ட இரு வளைகினது வடிவங்கள் அவ்வாறு காணப்படுவதற்கான காரணங்களை சுருக்கமாக தருகண்டு கேட்டுருக்கு. சரிதானே பிள்ளைகள். ஆகவே அப்ப உங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஏற்கனவே நான் கதைச்ச மாதிரி பி வந்து எப்படி இருக்க போற ஒரு மாதிரி குடித்தொகை வளர்ச்சி வரைவாக காணப்பட போகுது. ஓகே. ஆகவே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதே மாதிரி அடுத்தது நான் ரெண்டு விளங்கப்படுத்தின மாதிரி என்னது, அதாவது சி வந்து ஒரு அல்கான வளர்ச்சி இவ்வாறு காணப்படுறதுக்கு காரணம், அதாவது ஆக்சிஜன் அளவு என்னது கூடி பிறகு என்னது குறைறதுக்கு காரணம். ரைட். நான் சொன்ன ரீசன் நீங்கள் எழுதி கொள்ள முடியும். ஓகே. ஏன் அதிகரிக்குது பிறகு ஏன் குறையுதுன்னு சொல்லி. ரைட். அடுத்தது இவ்விடத்தில் சுண்ணாம்பு சூளை காணப்படுவதால் ஏற்படக்கூடிய சூழல் பிரச்சனைகளை குறிப்பிடுக. அப்ப அவங்க காணப்படையல நாங்கள் என்னத்தை சொல்லிக் கொள்ளலாம் பிள்ளைகள், அதாவது என்னது கார்பன் டை ஆக்சைடு வாயு விடுவிக்கப்படுறதால எங்களுக்கு என்ன நடக்கும், அதன் மூலமாக சூழல் என்ன சூழல் வெப்பநிலை அதிகரிக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, சூழல் மாசடையும். சரிதானே. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு என்ன நடக்கும், அதாவது நீர்த்தேக்கம் பக்கத்துல இருக்குது. ஆகவே இந்த இதுகள் என்ன நீர்த்தேக்கத்தில் விடுறதால நீர்த்தேக்கம் என்ன நடக்கும், அதாவது காரத்தன்மையாக மாறும் என்ன. அதே மாதிரி இதுல இருக்கிற அயன்கள் விடுவிக்கப்படுறதால் நீர்த்தேக்கத்துல என்னது ஆல்காக்கள் காணப்படும். ரைட். ஆகவே அதே மாதிரி பக்கத்துல என்னது அந்த குடித்தொகை இது இருக்கு, இது இருக்கிறபடினால குடியேற்றங்கள் இருக்கிறபடினால என்ன நடக்கும், அதுல வாழ்ற மக்களுக்கு என்ன நடக்கும், சுவாசம் சம்பந்தமான வாயுக்கள் விடுவிக்கப்படுறதால சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே நீங்க ஏதாவது ஒன்று ரெண்டு தான் கேட்டிருக்கு, ரெண்டு எழுதி கொள்ளுங்க. ரைட்டானே. அடுத்தது கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு விவரத்துக்கு பொருத்தமான உயரத்தை தேர்வு செய்து உரிய ஆங்கில எழுத்தை தரப்பட்டுள்ள புள்ளிக்கோட்டில் எழுதுக. இந்நேர்த்தேக்கத்தில் இருந்து பெற்ற ஒரு நீர் மாதிரியில் இருக்கக்கூடிய ஒரு தனிக்கல உயிரினம் எதுவாக இருக்க போது பிள்ளைகள், எங்களுக்கு டி என்னது அமீபா. நீங்க கிரேட் 6ல இருந்தே படிச்சு கொண்டு வாரீங்க. புட்கள் வளர்க்கப்பட்ட பகுதியில் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு பூக்கா தாவரம் எதுவா இருக்க போது, எஃப் செலாஜினெல்லா. ரைட். ஓகே. அடுத்தது நீர்த்தேக்கத்துடன் தொடர்பட்ட ஈரலிப்பான மண்ணில் காணப்படக்கூடிய அனலிட கணத்துக்குரிய ஒரு விலங்கு எதுவாக இருக்க போது பிள்ளைகள், எங்களுக்கு மண் புழு என்ன. இதெல்லாம் உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ்லயும் நீங்கள் எழுதி கொள்ள முடியும். அடுத்தது நீர்த்தேக்கத்துக்கு அண்மையில் காணப்படக்கூடிய நிலக்கல் தண்டை கொண்ட தாவரம் எதென்று கேட்டிருக்கு, அது எதுவாக இருக்க போது பிள்ளைகள், சேம்பு. ஓகே. கிரேட் என்னது 8, 9 எல்லாம் படிச்சு கொண்டு வாரீங்க. 8ல எல்லாம் படிச்சு நீங்க நிலக்கல் தண்டை கொண்ட தாவரங்கள். ரைட். இச்சுழல் தொகுதியில் காணப்படக்கூடிய சுரப்புகளை கொண்ட மெலிய ஈரலிப்பான தோலை கொண்ட ஒரு முள்ளம் தண்டுளி எதுவாக இருக்க போது பிள்ளைகள், சியாக இருக்கும் தவளை. அடுத்தது நியூக்ளிக் அமிலங்கள் உயிர் பொருட்களில் அடங்கியுள்ள ஒரு பிரதான உயிரியல் மூலக்கூறு வகையாகும். நியூக்ளிக் அமிலங்களின் ஆக்க அலகு யாது. அப்ப நியூக்ளிக் அமிலங்களின் ஆக்க அலகு என்னது, நியூக்ளியோரைட்ஸ் நியூக்ளியோரைட்டுகள். ஓகே. அதே மாதிரி அடுத்தது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகியக்கு மேலதிகமாக நியூக்ளிக் அமிலங்களில் கட்டாயமாக அடங்கியுள்ள ஏனைய மூலகங்கள் இரண்டினையும் பெயரிடுக. ஆகவே நியூக்ளிக் அமிலத்தில் என்னென்ன மூலகம் காணப்படுது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும்,
CHONP என்று படிச்சீங்க. CHONP. ஆகவே என்னது? C என்ற கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், என்னது நைட்ரசன், என்னது மற்றது என்னது பாஸ்பரஸாக காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அதுல என்னது CHO கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் தந்திருக்கிறாங்க. ஆகவே நீங்க என்ன எழுதவும் நைட்ரசனையும் பாஸ்பரஸையும் எழுதி கொள்ள வேணும். இது ரெண்டையும் எழுதி கொள்ள வேணும். சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது, இரு வகையான நியூக்ளிக் அமிலங்களையும் பெயரிட்டு அவற்றுக்கு இடையிலான ஒரு கட்டமைப்பு வேறுபாட்டை குறிப்பிடுக. அப்ப இரு வகையான நியூக்ளிக் அமிலங்களும் என்ன பிள்ளைகள்? ஒன்று DNA, மற்றது RNA ஆக காணப்படும். ஓகே, டியோக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம், மற்றது ரைபோஸ் நியூக்ளிக் அமிலமாக காணப்படும். அடுத்தது, கட்டமைப்பு வேறுபாடு. அப்ப ரெண்டுக்குமான கட்டமைப்பு வேறுபாடு சொல்லும் பொழுது பிள்ளைகள் நீங்க கட்டமைப்பு பார்த்தா தெரியும். ஆகவே இங்க பாருங்க, அதாவது என்னது இரட்டை சுருளுருவான அமைப்பாக காணப்படும் என்னது DNA. ஆனால் என்னது தனியொரு சுருளி சங்கிலியாக காணப்படுறது எது? இந்த RNA-வாக காணப்படும். ஆகவே உங்களோட புத்தகத்துல என்னது DNA மட்டும்தான் இது இருக்குது. அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்து கொள்ளலாம், அடுத்த ஆன்சர் என்னத்தை பண்ணிக்கொள்ளலாம், அதாவது அந்த ஆக்கலக சொல்லிக் கொள்ளலாம். என்னது டியோக்சி ரைபோ நியூக்ளியோரைட்டுகள் அல்லது என்ன சொல்லிக் கொள்ளலாம், மற்றது என்னது ரைபோ நியூக்ளியோரைட்டுகள்னு சொல்லி நீங்க அதை சொல்லிக்கொள்ள முடியும். சரிதானே பிள்ளைகள்? கட்டமைப்பு வேறுபாடு, இது இதால் ஆக்கப்பட்டது, அது அதால் ஆக்கப்பட்டதுன்னு சொல்லி அதை சொல்லிக்கொள்ள முடியும். சரிதானே பிள்ளைகள்? ரைட், ஓகே. அடுத்தது, ஒளித்தொகுப்புடன் தொடர்பட்ட ஒரு பரிசோதனை அமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. ஒழுங்கமைப்பு தயாரிக்கப்பட்ட சிறிது நேரத்தின் பின்னர் இங்கு காணக்கூடிய அவதானிப்பு யாது? இங்க என்ன அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? இங்க என்னது, அதாவது ஆக்சிஜன் வாயுன்னு சேரும், இதுக்குள்ள சேரும். என்ன? ஓகே, ஆக்சிஜன் வாயு சேரும். அடுத்தது என்ன வரும்? இதுக்குள்ள இந்த வாயு குமிழிகள் இதுல என்னது வெளியேறதை நீங்கள் என்ன அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப இதுக்குள்ள வாயு குமிழிகள் இதுக்குள்ள போகும் பொழுது நடக்கும், இருக்கிற தண்ணி இருக்க நீர் கீழ் நோக்கி இடம்பெயர்க்கப்படும். ஓகே, அதையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது, மேலே ஒன்றில் அவதானத்தில் இருந்து ஒரு முடிவுக்கு வருவதற்காக செய்ய வேண்டிய சோதனை. அதாவது ஒளித்தொகுப்பின் போது என்னது, அதாவது ஆக்சிஜன் வாயு வெளிவிடப்படுவதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சோதனை, அதாவது எரியும் தனக்குறிச்சியை பிடிக்கும் பொழுது என்ன செய்யும், அது பிரகாசமாக என்ன செய்யும், ஒளிரும். இதுதானே பிள்ளைகள்? அடுத்து, இப்பரிசோதனையில் இருந்து எடுக்கக்கூடிய முடிவு யாது? ஓகே, என்ன முடிவு எழுதலாம், அதாவது ஒளித்தொகுப்பின் போது என்னது ஆக்சிஜன் வாயு என்னது வெளியேறும் என்று முடிவோடு சொல்லலாம். அடுத்தது, இந்த ஒழுங்கமைப்பை தயார் செய்யும் போது முகவில் உள்ள நீருக்கு சிறிதளவு சோடா நீரை கலப்பதன் மூலம் மேற்படி அவதானிப்பை பெறுவதற்காக நேரத்தை குறைக்கலாம். இதற்கான காரணத்தை சுருக்கமாக தருது. ஆகவே அப்ப உங்களுக்கு சோடா நீர் தயாரிக்க விடும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும், வார கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்ப அதிகரிக்கும் பொழுது என்ன நடக்கும், அந்த செறிவு அதிகரிக்க ஒளித்தொகுப்பு வீதமும் அதிகரிக்கும். ஆகவே எனது CO2 அதிகரிக்க, அந்த செறிவு அதிகரிக்க, ஒளித்தொகுப்பு வீதமும் அதிகரிக்கும். அடுத்தது பார்ப்போம். மனித உடலில் உள்ள சில பிரதான இளைய வகைகள் தரப்பட்டுள்ளன. மேல நிலையம், தொடுப்பிழையம், வெண்கோட்டு, தசை இழையம். பின்வரும் ஒவ்வொன்றிலும் உள்ள தரப்பட்டுள்ள எவ்விளையம் காணப்படுகிறது என குறிப்பிடுக. குருதி. குருதி வந்து எவ்வகையான இழையமாக காணப்படும், ஒரு தொடுப்பிழையமாக காணப்படும். என்ன? சிறுநீர் பயிற்சுவல்ல என்ன இழையம், மேலணி இழையம். தோளின் மேற்றோல் அங்கேயும் என்ன காணப்பட போது, மேலணி இழையமாக காணப்படும். ஓகே, அதாவது வெண்கூட்டுகள் காணப்படுற இழையம் என்னது, வெண்கூட்டு தசை இழையமாக காணப்படும். அடுத்தது, நரம்புலியத்தின் தொழிற்பாடுகளுக்கேற்ப அதில் 3 நரம்பு கலங்கள் காணப்படுகின்றன. இவற்றுள் பின்வரும் ஒவ்வொரு நரம்பு கல வகையை பெயரிடுக. புலன் நங்கங்கள் இருந்து மைய நரம்பு தொகுதிக்கு கணத்தாக்கத்தை கொண்டு செல்லும் நரம்பு கல வகை இது புலன் நரம்பு கலமாக காணப்படும். அதே மாதிரி மைய நரம்பு தொகுதியிலிருந்து விளைவு காட்டிக்கு கணத்தாக்கத்தை கடைசியா கொண்டு செல்றத கலம், இது வந்து இயக்க நரம்பு கலமாக காணப்படும்.
சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது சுயாதீன நிலையில் ஈரணு மூலக்கூறாக காணப்படும் முதல் 3 ஆவர்த்தனங்களைச் சேர்ந்த 5 மூலகங்கள் ஆவர்த்தன அட்டவணையில் அமைந்துள்ள இடங்கள் ஒருவேளை காட்டப்பட்டுள்ளன. அப்ப இதுல இருந்து விளங்கி இருக்கும் ஈரணு மூலக்கூறுன்னா உங்களுக்கு தெரியும் என்ன? ஐதரசன் வந்து எப்படி காணப்படும்? H2 அந்த மாதிரி நைதரசன் N2, ஆக்சிஜன் O2, புளோரின் F2, Cl2 இவ்வாறாக காணப்படும் ஈரணு மூலக்கூறாக. இதுல NOF ஆகிய மூலகங்களை அவற்றின் மின்னெதிர்த்தன்மை ஏறுவரிசைப்படுத்தி எழுதுக. அப்ப உங்களுக்கு தெரியும் ஆவர்த்தன அட்டவணையில இடமிருந்து வலமாக செல்லும் பொழுது மின்னெதிர்த்தன்மைன்னு செய்யும் அதிகரிச்சு கொண்டு போகும். ஆகவே எங்களுக்கு என்னது ஏறுவரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்குது. ஆகவே எத்தனாம் கூட்டம் மட்டும் அதிகரிக்கும், 7ஆம் கூட்டம் வரைக்கும் தான் அதிகரிக்கும். மின்னெதிர்த்தன்மை 8ஆம் கூட்டம் வராது. ஒன்றையோட கவர் ஆற்றல் 8ஆம் கூட்டத்துக்கு அப்ப இல்ல. ஆகவே என்னது மின்னெதிர்த்தன்மை கூடினது 7ஆம் கூட்டம் மூலகமாக இருக்கும். ஆகவே அந்த ஓர்டர் என்னது என்னக்குத்தான் குறைவு, அதுக்கு பிறகு ஆக்சிஜன், அதுக்கு பிறகு புளோரினாக இருக்கு. அடுத்தது முதலாம் அயனாக்சத்தை ஏறுவரிசைப்படுத்தி எழுதுக. ஆகவே அப்ப உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக பொதுவாக ஆவர்த்தன அட்டவணையில் இடமிருந்து வலமாக செல்லும் பொழுது அயனாக்சக்தி பொதுவாக அதிகரித்து 8ஆம் கூட்டம் வரைக்கும் அதிகரிச்சு கொண்டு சென்றாலும் ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் 2ஆம் கூட்டத்தில இருந்து 3ஆம் கூட்டத்துக்கு போகலையும் 5ஆம் கூட்டத்தில இருந்து 6ஆம் கூட்டத்துக்கு போகலையும் என்னது நடக்கும்? ஒரு இறக்கம் ஒன்று ஏற்படுத்தப்படும். அப்ப 2ஆம் கூட்டத்தில இருந்து 3ஆம் கூட்டத்துக்கு போகல அயனாக்சக்தி கொஞ்சம் குறையும். அதே மாதிரி 5ஆம் கூட்டத்தில இருந்து 6ஆம் கூட்டத்துக்கு போகலையும் கொஞ்சம் குறையும். அதை நீங்கள் ஏல படிச்சுக்கொள்ளுங்க. என்ன காரணமா சொல்லி தெரியும் நிலத்திரண்டிய படிப்படியாக கொண்டு. சரி பிள்ளைகள். ஆகவே அப்ப இதுல நாங்க பார்க்க போறோம் என்னது? அப்ப இதுல 3லயுமே யாருக்கு குறைவு? ஆக்சிஜனுக்கு குறைவாக இருக்கு. அடுத்தது என்ன இருக்க போகுது? நைதரசன். அடுத்து என்ன இருக்க போகுது? புளோரின் தான் கூடுவாக இருக்கும் முதலாம் அயனாக்கு சக்தி. சரி பிள்ளைகள். அடுத்தது தரப்பட்ட மூலகங்களில் அவற்றின் சுயாதீன மூலக்கூறுகளில் 2 அணுக்களுக்கிடையே பல பிணைப்புகள் ஒன்றுக்கு மேற்பட்ட பங்குட்டுள்ள பிணைப்புகளை கொண்ட மூலகங்களை தெரிவு செய்து அவற்றின் மூலக்கூறுகளின் லூயிஸின் கட்டமைப்பை தரப்பட்டுள்ள பெட்டிகளில் வரைகண்டு சொல்லிடு. ஆகவே இது ஆக்சிஜனும் அதாவது பல் பிணைப்புகள் கொண்ட ரைத்தானே. ஆகவே பங்குட்டு வல் பிணைப்புகளை கொண்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட. ஆகவே நைதரசனுக்கு எவ்வளவு? 3ஆகவும் ஆக்சிஜனுக்கு இரட்டை பிணைப்பாகவும் காணப்படும். ஆகவே அப்ப நாங்க முதல்ல என்ன போட போறோம்? ஆக்சிஜன். அப்ப ஆக்சிஜனுக்கு ஈட்டோட்ல என்னது? அதன் இலத்திரன் நிலைப்பு 2 6ஆக இருக்கிறபடியினால ஈட்டோட்ல எத்தனை இருக்கு? 6 இலத்திரன் இருக்குது. ஆகவே அவருக்கு எத்தனை இலத்திரன் வேணும்? 2 இலத்திரன் வேணும். ஆகவே அப்ப இவருக்கும் 2 வேணும், அவருக்கும் 2 வேணும். ஆகவே என்ன செய்ய போறாங்க? 2 பங்கிடுவாங்க. ஆகவே இரட்டை பிணைப்பு. விளங்குதா பிள்ளைகள்? இவர் 2 வைக்கிறார், இவரையும் 2 வைக்கிறார். ஆகவே ஒரு சோடு இலத்திரன் காட்டுறதுக்கு ஒரு பிணைப்பு, ரைட்? ஆகவே இவ்வளவு காண்போம். மொத்தமா எத்தனை? 6. அதுல 2 குடிச்சிட்டால் மிச்சம் எத்தனை இருக்க போகுது? 4 இருக்க போகுது. என்ன? 1 2 3 4. அதே மாதிரி இஞ்சாலையும் 1 2 3 4ஆக இருக்கு. சரி பிள்ளைகள். அடுத்தது நைதரசனை பார்த்தோம்னு சொன்னால் என்னது? 2 5. ஆகவே அவருக்கு எத்தனை இலத்திரன் வேணும்? 3 வேணும். ஆகவே என்னது? அப்ப இந்த ஒரு நைதரசன் 3 வச்சால் அவரும் என்ன செய்வார்? 3 பங்கிடுவர். ஆகவே அப்ப எங்களுக்கு எத்தனை பங்குட்டு வலை பிணைப்பு? உண்மை பிணைப்பாக காணப்படும். இதுதானே பிள்ளைகள்? ஆகவே மொத்தம் 5ல என்னது? 3 பங்கிட்டாங்க. மிச்சம் எத்தனை இருக்கு பிள்ளைகள்? 2ஆக இருக்கு. சரிதானே? அடுத்தது தரப்பட்டுள்ள உரு NHCl ஆகிய மூலகங்களிலிருந்து உருவாகும் ஒரு
மூலக்கூறு புள்ளி புள்ளடி வடிவத்தை வகை குறிக்கின்றது. இங்கு எக்ஸ் ஒய் செட் ஆகிய எழுத்துக்களினால் காட்டப்படும் மூலங்களை உண்மை குறிகளை புள்ளிக்கூடு என்னது கோடுகளை எழுத சொல்லியிருக்கு. அப்ப என்னது நைட்ரஜன், ஹைட்ரசன், குளோரின். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப ஈட்டோட்டில் உங்களுக்கு ஹைட்ரசன் எத்தனை இருக்கு? ஒன்று இருக்குது. ஆகவே இப்ப இதுல என்னது ஈட்டோட்டில் ஒன்றை கொண்டிருக்கிறாள் அது இந்த எக்ஸ் ஆக இருக்கு. அப்ப ஈட்டோட்டில் ஒன்று இருக்குது அவருக்கு. சரிதானே? என்ன செய்யற இவரோட ஒன்றை பங்கிட்டு என்னது அவற்றை இறுதியோடு பூர்ணப்படுத்து 2 ஆகவே எங்களுக்கு எக்ஸ் வந்து யாரா இருக்க போது ஹைட்ரசனாக காணப்படும். ஓகே, அடுத்தது பார்ப்போம் y. y பார்த்தோம்னு சொன்னால் என்ன ஈட்டோட்டில் எத்தனை கண்டு பாருங்க 1 2 3 4 5. ஆகவே ஈட்டோட்டில் 5 கொண்டிருக்கிறது 5ஆம் கூட்டம் மேல இருக்க போது அப்ப ஹைட்ரசனாக காணப்படும். சரிதானே? அடுத்தது செட்டப் பார்ப்போம். அப்ப ஈட்டோட்டில் 2 4 6 7. ஆகவே என்னது 7ஆம் கூட்டம் மூலகம் அந்த 7ஆம் கூட்டம் மூலகமா அது குளோரினாக இருக்கு. சரிதானே? அடுத்தது குளோரினில் இவ்வாறாக ஆகிய இரு சமதானிகள் காணப்படுகின்றன. சமதானிகளில் எந்த உபஅணு துணிக்கைகள் எண்ணிக்கையில் வேறுபடுகின்றன? எந்த இது வேறுபடுறதால எங்களுக்கு சமதானி என்று உருவாகுது எங்களுக்கு நியூத்திரனாக காணப்படும். சரிதானே? ரைட், அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் XY ஆகிய இரு வகையான லோகங்கள் ஆகும். XY ஆகியன நியம குறியீடுகள் அல்ல. லோகம் எக்ஸுடன் தொடர்பட்ட 2 தாக்கங்கள் புறப்பட்ட அவதானிப்புகள் கீழே பொழிப்பாக்கி தரப்பட்டுள்ளன. முதலாவது பார்த்துக் கொள்வோம். எக்ஸ் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட தாக்கம் அடைஞ்சு எங்களுக்கு இந்த கரைசலும் பிளஸ் கியூ என்று நிறமற்ற வாயுவும் தந்திருக்கு. ஆனால் இந்த கரைசல் பொட்டாசியம் பெரிசயனைட் கரைசலோட நீல நிறத்தை தருதுன்னு சொன்னால் இது கட்டாயம் என்னவா இருக்க வேணும்? அதாவது Fe2+ கரைசலாக இருக்க வேணும். அப்ப Fe2+ சொன்னால் எங்களுக்கு என்ன வரப்போகுது? இரும்பும். ஆகவே இதுல Fe வந்து என்ன இருக்க போகுது? Fe வந்து எக்ஸ் ஆக இருக்கும். ரைட்? அப்ப இரும்புன்றதுதான் அதான் என்ன செய்ய போகுது? ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட தாக்கம் அடைய போகுது. சரிதானே? ரைட். ஆகவே ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட தாக்கம் அடைஞ்சு இரும்பு என்னது ஃபெரஸ் குளோரைடை உருவாக்க போகுது. அப்ப FeCl2 உருவாக்க போகுது. இந்த Fe2+ அயனோட தான் எங்களுக்கு என்னது பொட்டாசியம் பெரிசயனைட் நீல கரைசலை தோற்றுவிக்கும். ரைட். ஆகவே நிறமற்ற வாயு எதுவா இருக்க போது உங்களுக்கு ஹைட்ரசன் வாயுவாக காணப்படும். இதுதானே? ஏனென்றால் இரும்பு இவரோட தாக்கம் அடைய ரைட் அடுத்தது என்ன விடுவிக்கப்படும்? ஹைட்ரசன் வாயு விடுவிக்கப்படும். சரிதானே? அடுத்தது பார்த்தோம் என்றால் இந்த எக்ஸ் தட் மீன்ஸ் இரும்பு செப்பு சல்பரோட கரைசலோட தாக்கம் அடைஞ்ச என்ன வரப்போகுது? FeSO4 ஆக இருக்கும் பிள்ளைகள் ஃபெரஸ் சல்பேட். ஓகே, என்றால் இரும்புக்கும் என்னது 2+ இதுக்கும் என்னது 2- ஆகவே என்னது ரெண்டும் சமப்படுத்தப்படும். அதே டைம் என்ன நடக்க போகுது? இந்த இரும்பு சல்பேட்டோட சேர்க்கையில என்ன வீழ்வடி உருவாகும்? சங்காமல் இது செப்பாக இருக்கு. ஆக வந்த இந்த கரைசல் என்ன நடக்க போகுது? Fe2+ நடக்க போகுது இதோட நீல கரைசலை தோற்றுவிக்கும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். அப்ப பார்த்துக்கொள்வோம். XQY ஆகியவற்றை இனங்கண்டு அவற்றின் உண்மையான பெயரை அல்லது ரசாயன குறியீட்டை எழுத XQY. அப்ப என்ன பிள்ளைகள்? எக்ஸ் என்றது இரும்பு, கியூ என்றது ஹைட்ரசன் வாயு, அடுத்தது என்னது? Y என்றது செம்பு அல்லது செப்பு என்று எழுதிக் கொள்ள முடியும். வாயு கியூவை பரிசோதனை ரீதியாக எவ்வாறு இனம் காணலாம்? அதாவது எரியும் தனக்குச்சியை பிடிக்கும் பொழுது என்னது? பொப்பென்ற இதோட என்ன செய்யும்? எரிந்து அணையும். அதை நீங்கள் எழுதிக் கொள்ள முடியும். அடுத்தது பின்வரும் வாக்கியங்களில் தடித்த கருப்பு நிற எழுத்தில் அச்சிடப்பட்டுள்ள சொற்களை பொருத்தமான சொற்களின் கீழ் ஒரு கோடு வரைக.
XY ஆகிய இரு லோகங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு எளிய கலத்தில் அப்ப X என்னது இரும்பு, Y வந்து செப்பன். ஆகவே அனோட்டாக அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச தாக்க விதத்தோட அல்ல என்னது மேலே இருக்கிறதா என்னவாக தொழிற்படும் அனோட்டாக தொழிற்படும். ஆகவே எக்ஸ் ஆனது என்ன இருக்குது இரும்பு தாக்கத்துல மேலே இருக்குது. ஆகவே என்ன தொழிற்படும் அனோட்டாக தொழிற்படும் இருப்பதோடு மின்னோட்டம் அல்லது இலத்திரன்கள் எக்ஸில் இருந்து வையை நோக்கி செல்லும். அப்ப எக்ஸ்ல இருந்து வையை நோக்கி பாய்றது யாரா இருக்க போது பிள்ளைகள் என்னது இலத்திரனாக காணப்படும். ஓகே, அது என்ன செய்ய போது இலத்திரன்களை விடுவிக்க போகுது. ஓகே, அதுக்கு எதிராகத்தான் என்ன செய்யும் வயில இருந்து எக்ஸுக்கு என்ன பாயும் மின்னோட்டம் பாயும். சரிதானே பிள்ளைகள்? ஏனென்றால் இரும்புதான் இலத்திரனை விடுவிக்கும். அடுத்தது 4வது கேள்வி. ஒரு மின்குமிழின் ஊடாக அழுத்த வித்தியாசத்தையும் அதனூடாக செல்லும் ஓட்டத்தையும் அளவிடுவதற்காக ஒரு சுற்றை தயாரிக்கும் பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதற்காக பயன்படுத்த உபகரணங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. சரிதானே? இது என்ன உபகரணங்கள் உங்களுக்கு தெரியும். சரிதானே? ஆம்பியர் மானி, வோல்ட் மானி, ஆழி, பேட்டரி, மற்றது பல்ப். ஏபிசி காட்டப்பட்ட உபகரணங்களை பெயரிடுக, அதை எழுதி கொள்ளுவீங்க. சரிதானே? அடுத்தது நியமச்சுற்று குறிகளை பயன்படுத்தி ஏபிசி ஆகிய உபகரணங்களை பின்வரும் பூர்ணமற்ற சுற்று வெளிப்படத்தில் P-க்கும் Q-க்கும் இடையே P-க்கும் படம் இந்த இடத்துல P வர வேணும். ரைட். ஆகவே எங்களுக்கு என்ன இருக்கு P-க்கும் Q-க்கும் இடையே எங்களுக்கு என்ன நடக்க போகுது நாங்கள் என்னத்தை பொருத்தி கொள்ளலாம். இதுல நாங்கள் என்னது வோல்ட் மானியை பொருத்திக் கொள்ளலாம். என்னது அது எவ்வாறு இணைக்கப்படும் சமாந்தரமாக இணைக்கப்படும். அடுத்தது P-க்கும் Q-க்கும் இடையே R-க்கும் S-க்கும் இடையே அப்ப R-க்கும் S-க்கும் இடையே நாங்க என்னத்தை போட்டுக் கொள்வோம் ஆம்பியர் மானியை போட்டுக் கொள்வோம். என்ன ரைட். அடுத்தது T-க்கும் U-க்கும் இடையே அப்ப T-க்கும் U-க்கும் இடையே என்னத்தை போட்டுக் கொள்ளலாம் ஆளியாக இருக்கு. இதுதானே பிள்ளைகள்? இந்த வோல்ட் மானி நீட்டா குறி கொள்ளுங்க. நான் இதுல இருந்தது ஓகே. சமாந்தரமாக இணைக்கப்படும். ஆம்பியர் மானி தொடர்ல எவ்வாறாக இணைக்கப்படும் தொடராக இணைக்கப்படும் தெரியும். ஏ இணைக்கப்பட்டுள்ள விதத்தை பெயரிடுக. ஏ எவ்வாறாக இணைக்கப்பட்டிருக்குது ஏ வந்ததுல ஆம்பியர் மானி. ஆகவே அது எவ்வாறு இணைக்கப்படும் தொடராக வரும். சரிதானே? பி இணைக்கப்பட்டுள்ள விதத்தை பிறகு பி வந்து என்னது வோல்ட் மானி. அது எவ்வாறு இணைக்கப்பட வேணும் சமாந்தரமாக இணைக்கப்பட வேணும். அடுத்தது மின்குமிழின் ஒளிர்வை கூட்டுவதற்கு அல்லது குறைப்பதற்கு சுற்றுடன் இணைக்கப்பட வேண்டிய மேலதிக சாதனம் யாது? இதை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் மாறும் தடையை அதாவது ரயோதேட்டை இணைச்சு கொள்ள முடியும். என்னது அது தடையை மாற்றுவதன் மூலம் நாங்க என்ன செய்து கொள்ளலாம் அதாவது மின்னோட்டத்தை மாற்றிக்கொள்ள முடியும். என்ன அடுத்தது குறித்த ஒரு பரிசோதனைக்காக உயர் வெப்பநிலைக்கு வெப்பமாக்கிய இரும்பு துண்டொன்றை அரை வெப்பநிலையுள்ள நீர் அடங்கியுள்ள ஒரு பாத்திரத்தில் இட்டு நீரை கலக்கியபடி வெப்பமானி வாசிப்புகளை பெறுமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர். இப்பரிசோதனை நீரை கலக்க வேண்டியிருப்பது ஏன் என குறிப்பிடுக. ஏன் நீங்க கலக்க வேணும் அதாவது என்னது இந்த நீர் ஃபுல்லாக என்னது சீரான வெப்பநிலையை பேணுவதற்காக அந்த வெப்பம் சீராக ஃபுல்லாக ஒரே வெப்பத்தை பெறுறதுக்கு தான் நாங்க இதை வேணும். அடுத்தது வெப்பமானி வாசிப்பு நேரத்தில் மாறும் தரப்பட்டுள்ள காட்டப்பட்டுள்ளது. வெப்பநிலை மாறும் விதங்களை காலத்தை பின்வரும் அட்டவணையில் தரப்பட்ட இடைவெளிகளில் எழுதுக. அதுல பார்ப்போம் முதலாவது பகுதி ஏபி
அப்ப அது ஏபின்னு சொல்லும் பொழுது வெப்பநிலை மாறல், வெப்பநிலை என்ன செய்யும் பிள்ளைகள்? அதிகரிக்கும். சரிதானே? அதாவது கூடவாக காணப்படும். ஓகே, ரைட். ஆகவே இந்த வெப்பநிலை மாறலுக்கான காரணம், அப்ப நாங்க இரும்பு துண்டை போடுறதால இரும்புல இருந்து என்ன செய்ய போகுது? எங்களுக்கு நீருக்கு எங்களுக்கு வெப்பம் கடத்தப்பட போகுது. என்ன ரெண்டு படினால்தான் இந்த நீர் வெப்பநிலை வெப்பமான வாசிக்க போது நீர்ல. ஆகவே எங்களுக்கு என்ன போகுது? அந்த வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கு காரணம் இரும்புல இருந்து வெப்பம் இங்க நீருக்கு கடத்தப்படுறதாக காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் புள்ளி பி உயர்ந்தபட்ச வெப்பநிலை, அதாவது வெப்பநிலை சமநிலைக்கு உட்படும். அதாவது இரும்புல இருந்து என்னது வெப்பம் கடத்தப்பட்டு கொண்டு போய் நீர் இருக்குல்ல, ஒரு நேரத்துல நடக்கும் எங்களுக்கு வெப்பம் மாறாம இருக்கு. அப்ப அந்த டைம்ல இருக்கிற இதான் என்னது உயர்ந்ததாக காணப்படும். அதான் என்னது வெப்ப சமநிலை. அது நீர்ல இருந்து இரும்புக்கு போகாது, இரும்புல இருந்து நீருக்கு போகாது. சரிதானே? அடுத்தது ஓகே. ஆகவே என்ன செய்ய போதில்லை, வெப்பநிலை மாறல் இதுல குறைவடைது என்று எழுதிக் கொள்ள வரும். ஏன் குறைவடைய போகுது? இவ்வாறு வந்த பிறகு எங்களுக்கு அங்க அப்புறம் நடக்கவங்களுக்கு சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படும். அதால என்ன செய்யும் பிறகு அது திருப்பி என்ன செய்யணும்? குறைஞ்சு கொண்டு போகும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். ரைட். ஓகே. ஆகவே இவ்வளவு உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். ரைட். அடுத்தது பார்ட் 1ல 2, 3 கேள்வி மிஸ் பண்ணி இருக்குது. பாப்போம், கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயினதால. ரைட். 8வது கேள்வி. நன்கு கூர்மையாக்கப்பட்ட ஒரு கத்தியினால் ஒரு கிழங்கை வெட்டுவது மிகவும் இலகுவானதாகும். இதற்கான காரணம். ஆகவே இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணும். அமுக்கம் சமன் என்னது? விசையின் கீழ் பெறப்படும். சரிதான பிள்ளைகள்? விசையின் கீழ் பெறப்படும் சொல்லும் பொழுது எங்களுக்கு என்ன நடக்க போகுது? அப்ப நாங்கள் இங்க கூர்மையாக்கப்படுறது சொல்லும் பொழுது எங்களுக்கு என்ன நடக்கும்? அதாவது நாங்க பெரப்ப குறைக்கிறோம்னு அர்த்தம். பெரப்ப குறைக்கும் பொழுது எங்களுக்கு அமுக்கத்துக்கு இந்த பெரப்பு எப்படி இருக்கு? நேர்மாறு விகித சமனா இருக்கும். அதாவது பெரப்ப குறைக்க அமுக்கம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். ரைட். ஆகவே எங்களுக்கு இலகுவாக வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? ஆகவே அதிக அமுக்கத்தை பிரயோகிக்க கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த ஆன்சராக இருக்கும். அடுத்தது மூலம் எக்ஸ் ஆனது ஒட்சிஜனுடன் உருவாக்கும் சேர்வின் சூத்திரம் எக்ஸோ. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்னது ஆக்சிஜன் விளவு 2. ஓகே. ஆனால் அது எக்ஸுக்கு போடையில எக்ஸ் விளவு இந்த ஓக்கு போடணும். அப்ப அதுவும் போடையில. அப்ப எங்களுக்கு என்ன தெரியும்? இது ரெண்டுமே ஒரே விளவு கொண்டதாக காணப்படும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப ஆக்சிஜன் விளவு 2ஆக இருக்கும் பொழுது எக்ஸுக்கும் விளவு இருக்கும் புள்ளிகள் 2ஆக இருக்கும். அது கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி பாருங்க, Y ஆனது சோடியத்தில் உருவாகும் சேர்வின் சுத்தம் NaY. அப்ப உங்களுக்கு சோடியத்துக்கு விளவு தெரியும் உண்டு. ஆகவே அவற்றை வலுவளவு இதற்கு போடையில இவற்றை வையின் வலுவளவு சோடியத்துக்கு போடையில. அப்ப ரெண்டுக்கும் ஒரே வலுவளவு என்ற படியினால வையுக்கு வலுவளவு உண்டு. ஆகவே குறுக்கு பெருக்கிறோம். குறுக்கு பெருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரப்போகுது? எக்ஸ் Y 2 ஆக காணப்படும். மூன்றாவது ஆன்சராக இருக்கும். சரிதானே? அடுத்த கேள்வி. இதுல 34வது விட்டனான். அப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் என்னது? ஸ்பீடா விளங்கப்படுத்திட்டு விட்டனான். உருவில் 4 வாயுநிலை இதுல காணப்பட்டிருக்கு மூலக்கூறுகளை கொண்டிருப்பன. ஆகவே மூலக்கூறுன்னு சொல்லும் பொழுது மூழ்தரு அவகாதரோ மாறிலி. ஆகவே உங்களுக்கு என்னது? அவகாதரோ மாறிலி சமன். ஆகவே நாங்க என்ன சமப்படுத்த வேணும்? மூல் சமனா இருக்கிறது தான் ஒரே மூலக்கூறாக இருக்கு. அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு என்னது? காபனுக்கு 12, 12 16. ஆகவே திணிவின் கீழ் என்னது? மூலத்திணிவு 8ன் கீழ் 16. ஆகவே மோல் அரையாக இருக்கு. இவ்வாறாக இதுக்கு பார்த்தோம்னு சொன்னால் 24, 4 28. ஆகவே 7, 28 என்னது? 7ன் கீழ் 28. ஆகவே 1ன் கீழ் 4ஆக இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? அதே மாதிரி என்னது? காபனுக்கு 12, 12 24. ஐதரசனுக்கு 1. ஆகவே 24 30. ஆகவே திணிவு 10. அப்ப ஒன்றின் என்னது? 10ன் கீழ் 30. ஆகவே 1ன் கீழ் 3ஆக இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? அதே மாதிரி இதுல பார்ப்போம். 12 36. 36 8 44. ஆகவே 11ன் கீழ் திணிவு 11 வந்திருக்கு. மூல திணிவு 44. ஆகவே 1 வகுத்து விட்டால் உங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 1ன் கீழ் 4ஆக இருக்கு.
சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அப்ப இதுல இதா இருக்க போது பியும் டியுமாக இருக்கும். எத்தனையாவது ஆன்சர் இதுவாக இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் 0.4 மீட்டர் தர 0.3 மீட்டர் லேசான செவ்வக வடிவமான தகடானது புள்ளி ஓ புள்ளியில் சுழறுமாறு பொருத்தப்பட்டுள்ள உருவில் காட்டப்பட்டிருக்குது. அதன் மீது 5 நியூட்டன் விசையும் 4 நியூட்டன் விசையும் இரு விசைகள் பிரயோகப்பட்டுள்ளன. தகட்டின் மீது ஓ பற்றி விசை திருப்பம். அப்ப இது திருப்ப வேண்டும்னு சொன்னால் இவ்வகையாக நேராக விசையை திரும்புமா? இல்லைன்னு. ஆகவே திரும்ப வேண்டும்னு சொன்னால் எந்த விசையை பிரயோகிக்க வேணும்? 4 நியூட்டன் விளங்கி இருக்க வேணும். சரிதானே? ஆக விசை திருப்பம்னு சொன்னா என்னது? அதாவது சுழற்சி புள்ளியில் இருக்கிற அதன் என்னது செங்குத்து தூரத்துக்கும் அப்புறம் விசைக்கும் என்னது பெருக்க விட்டத்தான் எங்களுக்கு என்ன வரப்போகுது? விசை திருப்பமாக காணப்படும். ஓகே, சுழற்சி புள்ளியில் செங்குத்து தூரத்தையும் ஓகே அந்த விசையை பெருக்க வாரதுதான் எங்களுக்கு விசை திருப்பம். ஆகவே அங்க 16 1.6 இருக்கு. ஆகவே 1.6 சொல்லும் பொழுது எங்களுக்கு இதுல ஆன்சர் போட இயலுமா? இல்ல, 2 ஆன்சர் இருக்கு. ஒன்று இடஞ்சொல்லி, மற்றது வலஞ்சொல்லி. ஆகவே எந்த பக்கம் திரும்ப போகுது? உங்களுக்கு எந்த பக்கம் திரும்ப போகுது? இவ்வகையாக என்னது கிளாக் வைஸ் திரும்ப போகுது. ஆகவே எங்களுக்கு என்ன இருக்க போகுது பிள்ளைகள்? வலஞ்சொல்லியாக இருக்கும். 2வது ஆன்சர். சரிதானே? ரைட். அடுத்ததை பார்த்தோம்னு சொன்னால் ஐதரசன் குளோரைட்னது நீரினது கொதிநிலைகள் முறையே இவ்வாறு ஆகும். பின்வரும் எக்கூற்று இவ்வேறுபாட்டுக்கான காரணத்தை விளக்குகின்றது. பார்ப்போம். ஐதரசன் குளோர் மூலக்கூற்று விசைகள் நீர் மூலக்கூடையிலான மூலக்கூற்று விசைகளிலும் எப்படி நலிவானது. அது உண்மை. ஓகே, அப்ப நீர் மூலக்கூறு விசை கூட ரைட், அது உங்களுக்கு தெரியும். உயர்வு புள்ளியாக காணப்படும். சரிதானே? அது சரி. இப்ப என்னது சரியானதான் கேட்டு. ஆகவே அது ஆன்சர் வந்துட்டாகவே அதுவா இருக்கு. சரிதானே? ஐதரசன் குளோரைட்டின் சார்மூலக திணிவு நீரின் சார்மூல திணிவிலும் கூடியது. அது பிள்ளைன ரைட். ஆகவே ஐதரசன் குளோரைட்டின் சார்மூலக திணிவு நீரின் சார்மூலக்கூற்று திணிவின் விட கூடினது. ரைட். அடுத்தது மூலக்கூறுகளின் அணுக்களுக்கு இடையில் பங்கட்டுவல பிணைப்புகள் ஐதரசன் குளோரைட்டிலும் பார்க்க நீரில் வலிமையானது. ஓகே ரைட், அதையும் சொல்லிடலாம். ரைட். ஆகவே எங்களுக்கு முதலாவது ஆன்சர் உங்க பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்துக் கொள்வோம்.